இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான க்ரீமி சீஸ் பன்னீர் பாஸ்தா இதை எப்படி செஞ்சுன்னு பார்க்கணும்ல. ஸோ வாங்க வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மோர் வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நல்லா வதங்கிட்டு இருக்க அந்த தெரியுதான். இது கூட லைட்டாக கொஞ்சம் உப்பு நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் உப்பு மட்டும் பார்த்து சேருங்க. ஏன்னா நம்ம ஒரு சில சீஸில் வந்து உப்பு கொஞ்சம் லைட்டாக இருக்கும். அதனால் நான் வந்து அதை தான் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன். தேவைப்பட்டால் நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்போ ரொம்ப போட்டுட்டிங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும், ஸ்மெல்ல வித்தியாசமாக இருக்கிற மாதிரி சாப்பிட வர முடியாது. அதனால் இப்போ நல்லா வதக்கி உப்பும் போட்டு சேர்த்து எல்லாம் வதக்கி முடித்து எல்லாத்தையும் எடுத்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்றேன். பாருங்கள், அதில் ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாதுங்க. ஏன்னா வெஜிடபிள்ஸில் இந்த கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டோன்னே லைட்டாக தண்ணி வரும். அதனால் அது எல்லாமே இல்லாமல் நல்லா வதக்கி சூப்பராக எடுத்தாச்சு. பாருங்கள், இப்போ நான் வதக்கி எடுத்துகிட்டு உங்களுக்கு